பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதுல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை தந்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் ஜெயித்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த நாளை கூட கர்த்தாவே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்காக இன்று எழுந்தருளி எங்களுடைய இருதயங்களை சுரப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நாளின் மிகுதியான நேரத்தையும் அருமையாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் நீர் கொடுத்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சகலவித சூழ்நிலைகள் நடுவிலே நான் உனக்காக நான் எழுந்திருக்கட்டும் என்று சொல்லி அவளோடு பேசி உற்சாகப்படுத்தும் ஆசீர்வதியும். பக்தியுள்ளவர்கள் அச்சு போகிற இந்த காலத்திலே உம்மீது பக்தி வைராக்கியத்தோடு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எழுந்தருளும் கர்த்தாவே. இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவரை நோக்கி இது ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம், இல்ல வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்ட ஆண்டவராகிய கர்த்தர் நான் உனக்காக எழுந்தருளட்டும் என்று சொல்லுகிற பதிலாக இருக்கலாம். நம் வாழ்வில இவ்வளவு காலங்கள் நாம் எப்படி அவரோடு இருந்தோம் அதை பொறுத்ததாக இந்த இரண்டு காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தரே எழுந்தருளுவார், நானே எழுந்திருப்பேன் என்று இந்த தலைப்புல தான் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 12ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் 5 வசனங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அச்சு போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை. அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராக. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம்,
எங்கள் உதடுகள் எங்களுடையவை, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வருத்தம் பார்த்தீங்களா? இன்று தேவ பிள்ளைகள், நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். ஒருவேளை ஒரு சிலர் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்கலாம். ஆனா அந்த கடவுள் என்ன சொல்லுகிறார், அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பக்தியுள்ளவன் அச்சு போகிறான். ஒவ்வொரு நாளும் நடக்கிற தீமைகளை பார்க்கும்போது அநேகர் கர்த்தர் மேல உள்ள பக்தி வைராக்கியத்தை இழந்து போகிறாங்க. இல்லைன்னா அவருடைய பாவங்கள் மாறி போகுது. அது கர்த்தருக்கு மன வலிக்க வைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. யூதா 1:16 வாசிக்கிறோம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய மார்க்கத்தை, அவர் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை, அவருடைய நடையை பின்பற்றுகிற சீஷர்கள் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ள இருக்கா? நம்மை சூழ இருக்கிறதுல காணப்படுகிறதா? குடும்பத்திற்குள்ளாக காணப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அது எனக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவர் என்னை அதை விட்டு எடுத்து போடும்படி இந்த உபவாச நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி முறையிட முடியும். ஆண்டவரை என்னை மன்னியும், எனக்குள்ள இருக்க இந்த பாவங்களை எடுத்து போடும். இந்த ஜாதி பிசாசை நான் ஜெயிக்க விரும்புகிறேன். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறொன்றினாலும் போகாது. ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் நான் கேட்டேன்னா எனக்கு விடுதலை தருவார். அப்போ இந்த காரியத்திலிருந்து இன்று நாம் ஜெயம் பெறுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவேளை உங்களை சூழ இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்குறீங்களா? அதுவும் நமக்கு நெருக்கம் வரும்போது தான் இதெல்லாம் நம்ம சந்திக்க முடியும். பயங்கர நெருக்கங்கள், பயங்கர போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அது வெளியே வர தெரியாம தத்தளிக்கிறோம்ல ஒரு காரியத்திலேருந்து. அப்பதான் இப்படிப்பட்ட கூட்டமே பெருகி நம்மை சூழ நிற்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம். இந்த ரெண்டும் பாருங்க எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், எளியவர்கள், விதவைகள், ஒன்றமில்லாதவர்கள், பேச அறியாதவர்கள், ஊமையர்களாய் இருக்கிறவர்கள், ஞானமற்றவர்கள், அவங்களுக்கு பேதையர்கள், அவர்கள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பாழாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நல்ல அருமையாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கர்த்தருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஒருவேளை குடும்ப பொருளாதாரத்தின் நிலைமைகள் சற்று மேல போகலாம். ஆனா உடனே என்ன ஆகுது? ஒரு கூட்டம் அந்த எழுந்து நின்று பயமுறுத்துகிற சில சூழ்நிலைகள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், அவளை நம்பிக்கைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், அவளை வாழ்க்கையின் நோக்கங்களை விட்டு அவர்களை திருப்பும்படியாக எழுப்புகிற பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம், எங்கள் நாவு, எங்கள் உதடுகள் எங்களுக்குரியது, யார் இந்த உதடுகள் நாவு என்ன செய்ய முடியும், இது எங்களுக்குரியது என்று பேசுகிற சிலர் நடுவில் வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ பாழாக்கப்பட்டது போல காணப்படுகிறாய். நீ விடுகிற அந்த பெருமூச்சின் சப்தத்தை நான் கேட்கிறேன். அதெல்லாம் நான் எழுந்திருப்பேன். என்ன செய்வேன்? நீ ஏங்குகிற உன்னுடைய பாதுகாப்பிலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சில நேரம் அப்படி நினைப்போம். பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்க, நம்ம ஏக்கங்கள் எல்லாம் அறிகிறவர், பெருமூச்செல்லாம் அறிகிறவர். ஒரு சில நாட்கள் நம்ம ஜெபிக்கவே முடியாது. ஆனா அமைதியா தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம வடிக்கிற ஒரு துளி கண்ணீர், ஏங்குகிற அந்த பெருமூச்சின் சப்தம், சில நேரங்களில் உறங்கும் போது கூட அந்த பெருமூச்சு வந்துட்டே இருக்கும். எப்படி ஒரு குழந்தைய அடிச்சுட்டா, தாய் தகப்பன் செல்லர் அடிச்சுட்டா, அது படுத்து உறங்கும் போது பாருங்க ஏங்கிக்கிட்டே தூங்கும். அப்படிதான் இந்த உலகத்தில் அடிபடுகிற ஒரு சிலருடைய தூக்கம் கூட அப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஏங்குகிற பாதுகாப்பிலே நான் உன்னை வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ சங்கீதம் 3:8 கூட நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனா நீர் யார் ஆண்டவரே? என் கேடகம், என் தலையை உயர்த்துகிறவர்.
நீ செவி கொடுக்கிற தேவன், என்னை தாங்குகிற தேவன், என் பயத்திலிருந்து என்னை ரட்சிக்கின்ற தேவன், என்னை விடுதலையாக்குகின்ற தேவன், என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடுகிற தேவன். ஆண்டவரே, விடுதலை உம்முடையது, உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளாக எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்துல மனம் உடைந்து போகிற நேரம் எதுவாகி இருக்கும்? என்னமோ ஆண்டவர் ஆண்டவர்னு என்னவோ உபவாசிக்கிறாங்க, என்னவோ ஜெபிக்கிறாங்க, என்னவோ கூட்டம் கூடுறாங்க, எத்தனையோ நாட்கள் உபவாசிட்டாங்க, எவ்வளோ அலைஞ்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? தேவனே ஒரு பதில் கொடுக்க மாட்டார். தேவனிடத்துல இவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னே தீர்மானிச்சுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறோமா? கர்த்தர் எழுந்தருள்வார். நிச்சயமா நம்மால முடியாத ஒரு காரியத்துல நம்ம ஒதுங்கி போய் நிற்கிறோமா? அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைப்பட்டது, மரியாளால ஒன்னும் செய்ய முடியல. இயேசு கிட்ட சொல்றாங்க, சிறியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரவில்லை. ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க பதட்டம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னுடைய கேடகம், அவர் என் மகிமை, அவர் என் தலையை உயர்த்துகிறவர். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா நம்முடைய கண்கள் அவர் மீதே பதிக்கப்பட்டதாக காணப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எழுந்திருக்கிறேன், என்கிட்ட உன்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லிரு. உனக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற அந்நிய பாஷைகளிலே பேசி பேசி உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்கமோ, உனக்குள்ள ஆவியானவர் யுத்தம் செய்யவும் நீ விட்டு கொடுத்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளிலே சங்கீதம் 57:4 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லி, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் திட்டம் போட்டுட்டான், அவன் என்ன செய்கிறான்? அந்த திட்டத்துக்கு நான் அடிபணியும்படியா என்னை நிந்திக்கிறான். அப்ப நிந்தன இருதயத்தை பிளக்கும் போது, செவிகள் அதை கேட்கும் போது, நம்ம கொஞ்சம் தளர்ந்து போகும்போது சத்துரு மேற்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்திலிருந்து நான் ஒத்தாசை அனுப்பி நான் உன்னை ரட்சிப்பேன். என் ஆத்துமா எங்க இருக்குது? சிங்கங்களின் நடுவிலே, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே. அவர்கள் பற்கள் ஈட்டிகளை போல இருக்கிறது, அம்புகளை போல, நாவு கருக்கான பட்டயம். இப்படிலாம் இருக்கும்போதுதான் நம்ம மனம் தளர்ந்து போவோம். ஒரு சிலர் மனம் தளர்ந்து போவாங்கன்னு எல்லா பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் பலருடைய நாவுகளையும் உதடுகளையும் அவன் பொசஸ் பண்ணி ஆண்டு கொண்டு வாடகை பேசிக்கிட்டு அவன் விரோதமாய் எழும்புகிறான். கர்த்தர் சொல்றார், நீர் எழுந்தருளுவீர், அவர் எழுந்தருளுவார், பரலோகத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்புவார், என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் சங்கீதம் 91 முதல் 3 வசனங்கள்ல வாசிக்கும் போது பாருங்க, ஓடி வந்துடணும். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை போல கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அப்போ துன்பம் வருகிற நேரத்துல, நிந்தனைகள் அவமானங்கள் பிளக்கிற இருதயத்தை பிளக்கிற நேரத்துல, என்னால ஒண்ணு செய்ய முடியாது, கர்த்தர் தான் என்று சொல்லி நினைக்கிற நேரத்துல மனிதர்களோடு பேசுவதை நம்ம கட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. சங்கீதம் 91 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழல். இன்னைக்கு நம் வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தனித்து ஆண்டவர் இயேசு எப்படி போய் வனாந்தரத்திலே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், இரவெல்லாம் தனித்து ஜெபம் பண்ணினார், பகலிலே அதிகாலையிலே இருட்டோட ஜெபம் பண்ணினார், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணினார். அப்போ இதுல நாம் பார்க்கிறோம், அங்க நின்று கொண்டு அறிக்கையிட வேண்டும், நீதான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். அப்படி அவருடைய சமூகத்துக்கு அவரையே நாம் சார்ந்து கொண்டு, ஒருவேளை துன்பப்பட்டா நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். சந்தோஷமா இருந்தா பாட வேண்டும். சில நேரங்களில் துன்பத்துக்கு நடுவில் கூட ஆவிக்குரிய மெச்சூர்டா ஒரு லைஃப் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அவங்க அந்த துன்பங்களுக்கு நடுவில் கூட பாடுவாங்க.
ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுச்சுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன தோணும்? நான் ஜெபிக்காத ஒரு ஜெபம் இல்லை, உபவாசிக்காத ஒன்றும் இல்லை, அலையாத அலைச்சலும் இல்லை, எடுத்துக்கொள்ளாத ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இப்போ நான் என்னதான் செய்ய முடியும்? துதிக்க முடியும். அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிற நம்பிக்கையை பாட முடியும், அறிக்கையிட முடியும் என்று சொல்லி சில நேரங்களில் அதுதான் முக்தி நிலைமைன்னு சொல்கிற மாதிரி முடிவு நிலைமையாக மாறிவிடும். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்ன? என் அடைக்கலம், ஏன் கோட்டை, ஏன் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்வார்? உன்னை வேடனுடைய கண்ணி. எதுக்கு வேடனுடைய கண்ணி நிற்குது? டாக்டர்ஸுடைய ரிசல்ட் ஒரு வேடனுடைய கண்ணி, நண்பர்களுடைய தெரிந்தவர்களுடைய வார்த்தைகள் ஒரு வேடனுடைய கண்ணி. யோபுவின் சிநேகிதர்களின் வார்த்தைகளை போல, யோபுவின் மனைவி பேசுறது போல குடும்பத்தினுடைய வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், அது ஒரு வேடனுடைய கண்ணி. ஆண்டவர் சொல்றார், அந்த வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன், பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்பு வைப்பேன். இப்படி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? சங்கீதம் 12:5 முதல் 7 கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். அப்ப அந்த சொற்கள் தான் நமக்கு நேரா வருது. அந்த சொற்களால நம்ம எத்தனை அடி எடுத்து வைத்து முன்னேறி போயிட்டு இருக்கிறோம், எத்தகைய குழியிலிருந்து எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்கிறோம், எத்தனை இரவுகள், தூங்க முடியாத இரவுகளை தாண்டி உறங்கி இருக்கிறோம், சாப்பிட முடியாத நேரங்களில் கர்த்தர் ஊட்டிவிட நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அவளை என்றென்றைக்கும் பொல்லாத சந்ததிக்கு விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்துல எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறோம்? சங்கீதம் 18:3 சொல்லுகிறது, நீ விரும்புகிற பாதுகாவலை உனக்கு தருவேன், நீ என்ன செய்ய வேண்டும்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் மட்டும் நம்முடைய நம்பிக்கையா இல்லைனா, அவர்கிட்ட மட்டும் அன்பு என்ற ஒன்று எனக்கு கிடைக்கிறது என்று நம்ம நம்பலனா, இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க சூசைட் பண்ணி மறிச்சு போறாங்க. அந்த எண்ணமுடையவர்களா இருக்கிறாங்க, பலமுறை முயற்சி செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எலியாவை போல. வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் என் அடைக்கலம் புகும் துருகம், என் கேடகம், என் ரட்சணை கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ள மறைந்திருந்து துதியினால பிசாசு ஜெயிக்க, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உன்னுடைய கிரிகளை முறியடிக்க, விசுவாசத்தினால் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு அவனை தேவனுடைய வார்த்தை கொண்டு அடித்து நொறுக்க என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் சலித்து போய் உட்காருவதற்கு அல்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எழுந்தருளுவார், உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 44:26 எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருள். குடும்பமாக முயற்சி செய்கிறோம். ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவியா நீங்கள் முயற்சி செய்யலாம், ஒருவேளை தாயும் பிள்ளைகளுமாய், தகப்பனும் பிள்ளைகளுமாய் முயற்சி செய்யலாம். சில ஊழியர்கள், ஒரு சில விசுவாசிகளோடு நீங்க முயற்சி செய்யலாம், நான் முயற்சி செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். இன்னைக்கு ஒண்டியாய் இருக்கிற அந்த பாவியான அந்த ஸ்திரிய கல்லெடுத்து எரியறதுக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர்கிட்ட அவ வந்து சேர்ந்ததுனால அந்த ஒருவர் இத்தனை பேருக்கும் தப்புவித்தார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுக் கொள்ளும். சங்கீதம் 9:18 முதல் 20 சொல்லப்பட்டிருக்கு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஜாதிகள் உங்களுடைய சமூகத்துல நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவளுக்கு பயம் உண்டாக்கும். இன்னைக்கு அநேகர், நாங்க தான் எங்க நாவுக்கு ஆண்டவன், எங்க வாழ்க்கைக்கு நாங்க தான் பெரிய ஆளு என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு பயம் உண்டாக்கும், உண்மை குறித்த பயம்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எழும்பினா சத்துருக்கள் ஓடி போவாங்க. என்னாகும் 10:35 சொல்லப்பட்டு, கர்த்தாவே நீர் எழுந்தருளிட்டீங்கன்னா உடைய சத்துருக்கள் சிதறடிப்பார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்ப இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் வைத்துள்ள பெரிய உன்னதமான நோக்கம் இந்த நாளில் நிறைவேற, கர்த்தாவே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி அவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் எழுந்தருளுவார், அவர் எழுந்தருளுவார். எழுந்தருளும் ஆண்டவரே எனக்காக என்று சொல்லி கதறி கூப்பிடுவோம். இந்த உபவாச நாள்ல கர்த்தரே எழுந்தருளி நியாயம் செய்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கொடுத்து உங்கள் உள்ளம் விரும்புகிற ஒரு ஏக்கங்கள், அந்த பாதுகாப்பான இடம், அந்த மகிமை பொருந்திய ஸ்தலத்துக்கு நடத்தி செல்லுவார். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இந்த உலகத்திலே இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டை அலைந்து திரியாதபடி உன் பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் வடிக்கிற ஏக்க பெருமூச்சு விடுகிற உடைய பிள்ளைகள், விசுவாச அறிக்கை செய்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் ஒளி வீச செய்யும். எழுந்தருளுவீராக, நீர் நின்று வழக்காடுவீராக, யுத்தம் செய்வீராக, வியாதி கிருமிகளை அழித்து போடுவீராக, வியாதி படுக்கைகளை மாற்றுவீராக, நெருக்கடிகளை மாற்றுவீராக. சத்துருக்கள் முன்பு இன்னமும் வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயங்களை காண செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்ளுவீராக. எல்லா துதிய கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.